கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும். முதலாவது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த காலை வேளையில கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முதலாவது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூறுங்கள். இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 17 வசனம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். என் அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு வாசகத்தை இங்கே சங்கீதக்காரன் எழுதி வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய நேரத்தில் எல்லாரும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அதற்காகத்தான் பிரயாசப்படுகிறோம். நிறைய நாள் வாழ வேண்டும் என்று ஒர்க் அவுட் பண்ணுகிறோம், காலையில் எழுந்திரிச்சு நடக்கிறோம், நம்மளுடைய பாடியை ஃபிட்னஸாக வைக்கிறோம். ஆனாலும் மரணம் ஒருவரை விட்டு வைப்பதில்லை. நான் இன்றைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் இந்த பூமியில நம்மளை உயிரோடு ஜீவனோடு பாதுகாக்க உண்மையில் அவராயிருக்கிறார். அருமையான ஒரு ஜெபத்தை இங்கே செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய நேரத்தில், ஆண்டவரே, என்னை பாதி வயதில் எடுத்துடாதீங்க, ஜலப்பிரவாகத்தில் எடுத்துடாதீங்க, கொள்ளை நோயில் எடுத்துடாதீங்க, கடனில் எடுத்துடாதீங்க, தூக்கு போட்டு சாக எடுத்துடாதீங்க. இப்படி ஏராளமான மரண பயம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வதுன்னே தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு ஜெபத்தை இங்கே செய்கிறார். ஆண்டவரே, நான் சாவாம பிழைத்திருந்து, நான் சாக விரும்பல, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் சாக விரும்பலை, எத்தனை பேர் என்னை துரத்தினாலும் நான் சாக விரும்பலை, நான் பிழைச்சிருந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னால் உங்கள் செய்கைகளை விவரிப்பேன் ஜனங்களுக்கு. நீங்கள் செய்த நன்மையை கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு நான் சொல்லிடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு காரியங்களை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதை நம்ம ஒரு ஜெபமாக எடுத்து நாம் செய்தால், நம்ம எதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு நம்ம இந்த பூமியில் இல்லாமல் எப்படி பண்ணுவார் யோசிச்சு பாருங்க. நம்மளை உயிரோடு காப்பார். காரணம், அவருடைய மகத்துவங்களை சொல்வதற்காகத்தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். நாம் சுகபோகமாய் வாழ்வதற்கு அல்ல. நாம் சுகபோகமாய் வாழ்ந்தால் உயிரோட செத்து போனீர்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அதனால தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக என் பிசினஸை ஆசீர்வதித்தார், எதற்காக இந்த மேன்மையான பதவியை கொடுத்திருக்கிறார், எதற்காக இந்த உயர் பதவியை கொடுத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் சாகிறது பிரச்சனையே இல்லை, செத்துட்டா ஒரு செகண்ட்ல என்னுடைய ஜீவன் பிரிந்து போயிடும் பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் ஆண்டவரை துதிக்க முடியாது, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது, இயேசு நல்லவர் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு மெயின் ரோட்ல கடை இருக்குதா? எத்தனை பேருக்கு வேத புஸ்தகம் கொடுத்துருக்கிறீங்க? உங்கள் கடைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கஸ்டமர் வர்றாங்க? உங்கள் கம்பெனியில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க? உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? உங்கள் காலேஜில் எவ்வளோ பேர் கூட இருக்கிறாங்க? எத்தனை பேர் உங்கள்கிட்ட வந்து பேச விரும்புகிறாங்க? அவங்கக்கிட்ட யாரை பற்றி பேசுகிறீங்க? எதை பற்றி பேசுகிறீங்க? குடும்ப வம்ச வரலாறை பற்றி பேசுகிறீங்களா? உங்கள் செல்ஃபோன் அழகை பற்றி பேசுகிறீங்களா? உங்கள் ஃபிட்னஸ் பற்றி பேசுகிறீங்களா? இல்லைன்னா காலையில வாக்கிங் போகும்போது, ஐயோ இந்த நபர் நம்மளை கூட வந்து பேசினா அப்படி இப்படின்னு பேசி கொண்டு இருக்கிறீங்களா? நல்லா யோசிச்சுக்கிடுங்க. கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்காகத்தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இதை செய்து பாருங்க, வாழ்க்கையில மரணமே வராது. ஏன் சொன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறோம். இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன்கிட்ட வேலை செய்கிறோம். அவருடைய ப்ரொடக்ஷனை சொல்ல போகிறோம். இதுதான் அவருடைய ப்ரொடக்ஷன். என்னது? அன்பு, தாழ்மை, சமாதானம், மனநிறைவு, ஒருத்தர் கனப்படுத்துகிறது, ஒருத்தர் மேல் ஒருத்தர் அன்பாக இருப்பது. இயேசு இந்த பூமி மேலே மனுஷர் மேலே எப்படி அன்பாக இருந்தாரோ அந்த அன்பை நீங்களும் நானும் தான் சொல்ல முடியும். அதற்கு வெட்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, வேதத்தை கையில் ஏந்துவதற்கு பயப்படக்கூடாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் கீழ வசனம் சொல்லுகிறது, என்னை அவர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய வேத வசனம் ரொம்ப வித்தியாசமாய் ஆவியானவர் பேசுகிறார். இதை நீங்கள் அபியாசப்படுத்தி பாருங்க.
நீங்க எந்த வியாதி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க. எவ்வளவு பெரிய மரண போராட்டம் கவலைப்பட வேண்டாம். நீங்க சொல்லணும்னு மட்டும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பா. அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம். இந்த வெளிப்பாடை சொல்லி எங்களை வெளிப்படுத்துகிறீரே, குறைவுள்ள மனிதனாகி எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் சாவாமல் பிழைத்துருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பார்களாக. எங்களை முற்றிலும் தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். உயிர் திறந்த ஆண்டுடைய வல்லமை இறங்கி வரட்டும், சமாதானம் இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.